வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் காலையில ஆரம்பிச்சத பாத்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான். இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பி. சந்தை முழுக்க ஒரு உற்சாகம். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே மொத்த சீனும் மாறிடுச்சு. அந்த சூப்பரான மார்னிங் எப்படி திடீர்னு சொதப்பலா மாறுச்சு? வாங்க உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம். மார்க்கெட் நல்லா மேல போற மாதிரி தெரிஞ்சு, ஆனா அது உண்மையிலே ஒரு மாயையா இருந்தா என்னாகும்? இதுதான் இன்னைக்கு நடந்த மர்மத்தோட முக்கியமான கேள்வி. வாங்க இந்த குழப்பத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நாம சேர்ந்து தோண்டி பார்க்கலாம். சரி, முதல்ல அந்த அட்டகாசமான காலை நேரத்துக்கு போவோம். மார்க்கெட் ஒரு புது ஹைக்கு போறதுக்கு எல்லா வகையிலயும் ரெடியா இருந்துச்சு. இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் வைப், ஒரு நம்பிக்கை அலைனே சொல்லலாம். இந்த நம்பிக்கைக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அதாவது அமெரிக்கா இந்தியா மத்திய நடக்க போற வர்த்தக பேச்சுவார்த்தை தான் அந்த ஸ்பார்க். இந்த பேச்சுவார்த்தையால வரி குறையும்னு ஒரு எதிர்பார்ப்பு. இது மார்க்கெட்டை உச்சத்துக்கு கொண்டு போச்சு. இதனால தான் மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்துச்சு. அப்படின்னா என்னன்னா, நேத்து முடிஞ்ச விலையை விட இன்னைக்கு ரொம்ப ஹையா ஓப்பன் ஆச்சு. அந்த பாசிட்டிவ் வைபோட வெளிப்பாடா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் காலையில 25,850ங்கிற ஒரு மிரட்டலான உச்சத்தை தொட்டுச்சு. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த உச்சியில இருந்து தான் மார்க்கெட்டோட சரிவு பயணம் ஆரம்பிச்சது. ஆனா இங்கதான் யாரு எதிர்பார்க்காத, விரும்பாத அந்த ட்விஸ்ட் நடந்துச்சு. ரொம்ப தந்திரமா ஒரு வளைய விரிச்சிருக்காங்க. காலையில இருந்த அத்தனை சந்தோஷமும் ஒரே நிமிஷத்துல காத்துல கரைஞ்சு போச்சு. மார்க்கெட் பயங்கரமான ஒரு சரிவை சந்திச்சது. நிலைமை எவ்வளோ வேகமா மாறுச்சுன்னு பாருங்களேன். காலையில 25,850க்கு மேல கெத்தா நின்ன நிஃப்டி மதியானம் திடீர்னு ரிஜெக்ட் ஆச்சு. இதனால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. கரெக்டா மதியம் 1:27 மணிக்கு நிஃப்டி 25,700க்கு கீழே விழுந்து காலையில கிடைச்ச மொத்த லாபத்தையும் அப்படியே காலி பண்ணிருச்சு. இப்போ நம்ம கதைக்குள்ள வில்லன் என்ட்ரி கொடுக்கறான். அவன் பேர் தான் புல் ட்ராப், அதாவது காளை பொறி. இது ஒரு பக்கா ஏமாத்து வேலைங்க. அதாவது விழுந்துட்டு இருக்கிற மார்க்கெட் திடீர்னு மேல வர்ற மாதிரி ஒரு சீன் போடும். இதை பார்த்துட்டு வாங்குறவங்கள உள்ள இழுத்து டக்குன்னு மறுபடியும் கீழே விட ஆரம்பிச்சிடும். கடைசியில வாங்கினவங்க எல்லாரும் வசமா மாட்டிப்பாங்க. சரி, இந்த வேலைக்கு பின்னாடி இருந்த ஆளுன யாரு? இந்த ட்ராப் எப்படி இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணாங்க? வாங்க கொஞ்சம் அலசி ஆராய்வோம். அன்னைக்கு மார்க்கெட்ல டாமினேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி எது தெரியுமா? செல் ஆன் ரைஸ், அதாவது விலை ஏறும்போதே வித்துடுறது. காலையில மார்க்கெட் மேல இருந்த அந்த நம்பிக்கையை விக்கிறவங்க தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஷேர்ஸை நல்ல விலைக்கு வித்துட்டு வெளியே வரதுக்கு இது ஒரு சூப்பரான சான்ஸா அமைஞ்சது. இந்த பெரிய செல்லிங்க்கு பின்னாடி இருந்த மெயின் சஸ்பெக்ட்ஸ் யாருன்னு பார்த்தா அது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FIIs தான். இவங்க யாருன்னா வெளிநாட்டுல இருந்து பெரிய அளவுல முதலீடு பண்ற நிறுவனங்கள். மார்க்கெட் எப்படி திடீர்னு ஏறினதை பயன்படுத்தி கையில இருந்த ஷேர்ஸை அதிக விலைக்கு வித்து லாபம் பார்க்கறது தான் அவங்களோட ஒரே குறிக்கோளா இருந்திருக்கு. அவங்களோட அந்த அக்ரெசிவ் செல்லிங் தான் காலையில வந்த மொத்த லாபத்தையும் காலி பண்ணிடுச்சு. மதியம் 1:27 மணி நிலவரப்படி டேமேஜ் ரிப்போர்ட்டை பாருங்க. நிஃப்டி 50 அதோட உச்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் டவுன். சென்செக்ஸ் 450 பாயிண்ட்டுக்கு மேல சரிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டியோ 59,200 லெவல்ல தடுமாறிக்கிட்டு இருந்துச்சு. சரி, அடுத்து மார்க்கெட்டோட இந்த ஆட்டத்துல முக்கிய பங்கு வகிச்சவங்க யாருன்னு பார்க்கலாம். சொல்லப்போனா இது மார்க்கெட்டை கீழே இழுத்த ஸ்டாக்ஸுக்கும் அதை எப்படியாவது காப்பாற்றணும்னு சப்போர்ட் பண்ண ஸ்டாக்ஸுக்கும் நடுவில் நடந்த ஒரு போராட்ட கதை தான். மார்க்கெட்டை கீழ் எழுத்ததுல பெரிய தலைங்க தான் முன்னாடி நின்னாங்க. TCSோட குவார்டர்லி ப்ராஃபிட் 13.9% குறைஞ்சதால அது விழுந்துச்சு. லார்சன் அண்ட் டூப்ரோ, டாடா ஸ்டீல் மாதிரி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன் நம்ம ரிலையன்ஸ் கூட ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வீக்கா தான் தெரிஞ்சது. ஆனா இந்த சரிவுலையும் சில ஸ்டாக்ஸ் விடாம போராடிச்சு. டெக் மஹிந்திரா 1-2% வரைக்கும் ஏறி தன்னோட பலத்தை காட்டுச்சு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி PSU பேங்க்ஸ் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டா நின்னுச்சு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரியான ஸ்டாக்ஸ்ல நல்ல பையிங் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சது. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஒன் சைடட் ஃபால் இல்லைன்னு புரிஞ்சுது. செக்டார் வைஸா பார்க்கும்போது மார்க்கெட் ரெண்டா பிரிஞ்சிருந்தது ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. ரியல் எஸ்டேட், ஃபார்மா, கன்சியூமர் டியூரபிள்ஸ் மாதிரி செக்டார்ஸ்லாம் பயங்கர அடி வாங்குச்சு. IT செக்டார் ஒரு மிக்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுச்சு. ஆனா PSU பேங்க்ஸ் ஓரளவுக்கு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் கொடுத்து பெரிய சரிவுலேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுச்சு. சரி, இவ்வளோ நடந்திருக்கு. இதோட தீர்ப்பு என்ன? இனிமே நாம எதை கவனிக்கணும்? வாங்க கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு முக்கியமான வார்னிங் என்னன்னா, இப்போதைக்கு மார்க்கெட் பையர்ஸ்க்கு ஒரு நோ ட்ரேட் ஜோன்ல இருக்கு. அதாவது இந்த நேரத்துல அவசரப்பட்டு எதையும் வாங்க போனா அது பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். அப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். முதல்ல நிஃப்டியோட 25,650ங்கிற கிரிட்டிக்கல் சப்போர்ட் லெவலை கண்ணும் கருத்துமா பாருங்க. ஒருவேளை இண்டெக்ஸ் இந்த லெவலை உடைச்சிட்டு கீழே போச்சுன்னா செல்லிங் இன்னும் அதிகமாகி மார்க்கெட்டை 25,550 வரைக்கும் இழுத்துட்டு போக சான்ஸ் இருக்கு. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இன்னைக்கு நாம பார்த்த இந்த புல் டிராப்ங்கிறது ஒரே ஒரு நாள் நடந்த ஒரு டிராமா மட்டும்தானா, இல்ல இனிமே வரப்போற ஒரு பெரிய சரிவுக்கான வார்னிங் பெல்லா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.